ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அபராவதாரமும் ராமானுஜ தயாபாத்திரமுமான சுவாமி வேதாந்த தேசிகனின் 750வது திரு அவதார வருஷத்தினை தேசிகன் அடியார்கள் பலரும் பலவிதத்திலே கொண்டாடி வருகின்றோம். இதில் ஒரு அங்கமாக ராமானுஜதயா என்ற அமைப்பு சுவாமி தேசிகனின் வார்த்தை வைபவங்கள் என்ற தலைப்பில் உபன்யாச தொடரை நடத்தி கொண்டு வருகிறது. பிரதிவாரம் சுவாமி தேசிகனின் கிரந்தங்களை உபன்யாசங்களாக நாம் கேட்டு பயன்பெற வலைதளத்தில் வெளியிட்டு கொண்டும் வருகிறது. இதுவரை சுவாமி தேசிகன் நமக்கு அருளிய காவியங்கள் சாரங்கள் என்ற தொகுப்பிலே பல உபன்யாசங்களை கேட்டோம். தற்போது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மங்கள் என்ற தலைப்பிலே உபன்யாசங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் இந்த வாரம் நாம் கேட்க இருக்கும் உபன்யாசம் வைஷ்ணவ தினசரி என்னும் தினசரி அனுஷ்டானம் பற்றியதாகும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தன் தினசரி வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், என்னென்ன அனுஷ்டானம் செய்ய வேண்டும், அதில் என்ன சாஸ்திரங்கள் உள்ளன என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். காலையில் நாம் தூங்கி எழுவது முதல் இரவு தூங்குவது வரை என்னென்ன அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக சுவாமி தேசிகன் பல நூல்களை சாதித்துள்ளார். இதில் குறிப்பாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்னும் சம்ஸ்கிருத விளக்க நூல் உள்ளது. தமிழிலும் வைஷ்ணவ தினசரி என்னும் சிறிய பாமாலையை நமக்காக சாதித்துள்ளார் சுவாமி தேசிகன். இத்தகைய நூல்களை ஆதாரமாக கொண்டு பிற்காலத்தில் பல ஆச்சாரியர்கள் ஆன்மீக நூல்களை அருளியுள்ளனர். இதில் குறிப்பிட்டுள்ள முறைப்படி ஒருவன் வாழ்ந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக அமையும், எந்நாளும் நன்னாளாக இருக்கும், ஒவ்வொரு நிமிடமும் பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டதாக ஆகும் என்று சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். இவற்றையெல்லாம் சாதித்ததோடு மட்டுமல்லாமல் சுவாமி தேசிகன் இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் தான் ஒன்றுவிடாமல் செய்தார் என்பதை ஸ்ரீ தேசிகனின் திருக்குமாரர் ஸ்ரீ தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரம் எனும் நூலில் பதிவு செய்துள்ளார். சரணாகதி செய்து மோட்சத்துக்கு போக தயாராக இருக்கும் பக்தன் கூட சாஸ்திர விதியை மீறக்கூடாது, எனக்கும் பெருமானுக்கும் உகப்புக்காக அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று பெரிபிராட்டியார் சாதித்துள்ளார். எனவே நல்ல ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அனுஷ்டானம் மிகவும் முக்கியம். தினசரி அனுஷ்டானங்களாவன தூங்கி எழுதல், ஸ்நானம், காலை அனுஷ்டானங்கள் அதாவது காலை சந்தியாவந்தனம், ஆதார சக்கியாதி தர்ப்பணம், தேவரிஷி காண்டரிஷி பித்ரு தர்ப்பணம், வஸ்திர நிஷ்பீடனம், தீர்த்த சமாஹரணம், பிரம்ம யஜ்ஞம், கோவிலுக்கு போதல், ஔபாசன ஹோமம், அபிகமனம், பசுவுக்கு புல் கொடுத்தல் ஆகியவை. மதிய அனுஷ்டானங்கள் இதில் மாத்தியானிக ஸ்நானம், மாத்தியானிக சந்தியா, திருவாராதனம், வைஸ்வதேவம், பஞ்சமகா யஜ்ஞம், ஆகாரம், சுவாத்தியாயம், குடும்ப வேலை இவைகள். பிறகு மாலை அனுஷ்டானங்கள் இதில் சாயம் சந்தியாவந்தனம், ஹோமம், பெருமாளை சேவித்தல், பெருமாளுக்கு நிவேதனம், சாயம் வைஸ்வதேவம், போஜனம், சுவாத்தியாயம், யோகம் செய்தல், பிறகு உறங்குதல். எனவே இந்த அனுஷ்டான கிரந்தத்தினை காலக்ஷேபம் செய்து தெரிந்து கொண்டு தினசரி அனுஷ்டானம் செய்வது மிகவும் முக்கியமாக ஆகிறது. இந்த தினசரி அனுஷ்டானத்தை பற்றி முழுவதுமாக இங்கே சாதிக்க முடியாது என்றாலும் அதில் சாரத்தை இங்கே நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த உபன்யாசத்தை நமக்காக சாதிக்க இருப்பவர் உழப்பாக்கம் ஸ்ரீ உவே தேவநாதாச்சாரியர் சுவாமி அவர்கள். இவர் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத துறையிலே பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். தனது தந்தையிடமே வேதாந்த விஷயங்களை காலக்ஷேபமாக செய்து முடித்தவர் இந்த சுவாமி. சம்ஸ்கிருதத்திலும் விசிஷ்டாத்வைத்தத்திலும் பல முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களை வழிநடத்துகிறார் இந்த சுவாமி. இவரிடம் பாடம் பயின்ற மாணவர்கள் பல கல்லூரிகளிலும் இதர கல்வி ஸ்தாபனங்களிலும் சம்ஸ்கிருத ஆசிரியராக பணியாற்றி வருகின்றனர். தான் சாதிக்கும் உபன்யாசங்களிலே கருப்பொருளை மிக தெளிவாக எடுத்து கூறும் திறமை உள்ளவர் இந்த சுவாமி. இப்பொழுது இந்த சுவாமியின் உபன்யாசத்தை கேட்டு தினசரி அனுஷ்டானத்தின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे
சந்நிதத்தாம் சதா கிருதி. இப்போ சுவாமி கீழே சாதிச்ச பொழுது என்னென்ன விதமான லட்சணங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள், புற லட்சணம், அக லட்சணங்கள் எல்லாம் காண்பித்தார். ஆனால் வெறுமை நன்னா திருமணம் மாத்திரம் பட்டையா எட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலயோ இல்ல நன்னா வேஷ்டிய மாத்திரம் உருவி உருவி கட்டிக்கிறதுனால மாத்திரமே ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் சம்பாதிக்க பெறுமா அப்படிங்கிறதுனாலதான் இந்த உபன்யாசம். எப்படி அவசியமாக நடந்து கொள்ள வேண்டியதான அனுஷ்டான வைகரி, அனுஷ்டான பிரகாரம் அப்படிங்கிறது நித்தியமா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இது எல்லாவற்றையுமே சுவாமியே கிரந்தத்வாரா காண்பித்தது மாத்திரமல்ல, நடத்தியும் காண்பித்தது. பெருமாள் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்தையே, யார் ஒருத்தன் என்னுடையதான வார்த்தைகளை மீறி இருக்கானோ, பெருமாள் இன்னது சொன்னார்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் பாரு, பெரியவாளினுடையதான வாக்குகளாக வேதார்த்தங்களை எல்லாம் வெளிப்படுத்த வல்லமையாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் என்ன சொல்லி இருக்கு, அந்த ஸ்மிருதி கர்த்தாக்களினுடையதான திருவாக்குகள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டா அது சாட்சாத் எம்பெருமானுடைய வாக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா, யார் ஒருத்தன் அதை மீறி நடக்கிறானோ, யஸ்தாம் உல்லங்கிய வர்த்தையே, அவனை பெருமாள் என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னா, சில நேரங்கள்ல பெருமாள் இப்படி கொஞ்சம் கட்டுவா பேசிடுவார். அதாவது பெருமாள் ஒரு அப்பா மாதிரி, ஜெகன் நியாமகன், அவன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன். ஒரு ஆத்துல அம்மா மாதிரி கொஞ்சம் வாத்சல்யத்தோட இருக்கிறது ஒரு பக்கமான, அவனை நல்ல வழிக்கு எடுத்துட்டு வரணுமானால் கொஞ்சம் எங்க தண்டதரத்துவம் அவசியமோ அது. ஆனா இத தண்டதரனா போகாத வரைக்கும் பெருமாள் போகாத வரை தன்னுடையதான வார்த்தைகளாக அவைகளை கொஞ்சம் கட்டுவா சாய்க்கிறார். எப்படி சொல்றாருன்னா, யார் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மீறி நடப்பானோ அவன் யாருன்னார், ஆக்ஞாச்சேதி. வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், பெருமாள் ஆக்ஞாச்சேதி மம துரோகின்னு. யார் ஒருத்தன் நான் சொன்ன வார்த்தைகளை மீறி நடக்கிறானோ அவன் எனக்கே துரோகம் பண்ணக்கூடியவன், மம துரோகி. அதோட ஸ்லோகம் முடியல, பெருமாளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தி சொல்லிடணும்னு தோணித்து. அதனால மத் பக்தோபி ந வைஷ்ணவா, இப்பதான் கடைசியா சொல்லும் பொழுது அவன் ந அஸ்மதியான்னு பெருமாள் சாய்ச்சாருன்னு சாய்ச்சார் பாருங்க. அந்த மாதிரி மத் பக்தோபி ந வைஷ்ணவா, அவன் எத்தனைதான் என்னுடைய பக்தன் பக்தன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதமானதான கர்மாக்களை அனுஷ்டிக்காத வரை அவனை நான் பக்தனாகவே, மத் பக்தோபி ந வைஷ்ணவாக, அவன் சொல்லிட்டு இருப்பான் நான் பக்தன் விஷ்ணு பக்தன்னு, பெருமாள் கணிசிக்க வேண்டாமா இவன் நம்முடையவன் அப்படின்னு நம்ம கோஷ்டியில நாம் சேர்த்துக் கொள்வதில்லை அப்படின்னு பெருமாள் சொன்னாலாம். இது ஒரு ஆத்துல குழந்தைகளை நல்வழிப்படுத்தணுமானா அதுல வெறும் அப்பா மாத்திரம் இந்த மாதிரி சொல்லிண்டு தான் நடந்து காண்பிச்சா மாத்திரம் போறாது. முக்கியமான பங்கு அம்மாக்களுக்கு உண்டு. அப்பா இப்ப தீர்சாமாடிட்டு வந்துடுவார், அதுக்குள்ள நீ எழுந்து தீர்சாமாட போயிடுன்னு சொல்லணும். இல்லையானா அப்பா வருவார், அந்த பக்கம் காலை நீட்டின்னு படுத்துக்காத, வெறிப்பா இன்னொரு பக்கத்து காலை நீட்டிக்கோன்னு சொல்லிட்டாள். மேல பற்றாத அளவுக்கு படுக்கைய சுருட்டி வச்சுட்டு படுத்துக்கோன்னு சொன்னாள். அந்த மாதிரி பெருமாள் சொன்ன வார்த்தைக்கு மேல பிராட்டி காண்பிக்கிறாள், பிரியாஹி மம விஷ்ணோஸ்ச தேவதேவஸ்ய ஷார்ங்கிணா. இப்போ பெருமாள் அந்த மாதிரி சொன்னாரானா யாரெல்லாம் பிரியமானவர்கள் அப்படின்னு பிராட்டி காண்பிக்கிறா. மனிஷி வைதிகாச்சாரம் மனசாஹ பினலங்கயேத், யார் ஒருத்தன் விஷயம் தெரிந்தவனோ, யார் ஒருத்தன் வித்வான்னு சொல்லப்படுவான் அப்படின்னா, வித்வான்கிறது பகு புஸ்தகங்களை படித்து ஆச்சாரியாளிடத்துல இருந்து கேட்டு வந்திருக்கக்கூடிய ஞானம் ஒரு பக்கம். ஆனா மனசாப்பி
வைதிகாச்சாரம் மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பி ந லங்கயேத். வித்வான்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன், மனிஷி நல்ல வித்வானாக இருக்கக்கூடியவன், மனசால கூட அந்த வைதிக ஆச்சாரங்களை மீறக்கூடாது. அப்படின்னா கைமுத்திக நியாய சித்தம் அவசியமா அவைகளெல்லாம் மீறவே கூடாதுங்கிறது. மனசாலேயே அவைகள் எல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு பிராட்டி. இது எல்லாம் வர்ணாசிரம தர்மானுகிரகீதமானதான கர்மாக்கள் நம்ம சித்தாந்தத்துக்குன்னே ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்களை விட்டுடலாம் அப்படிங்கிறதோ, வெறும் பக்தி மாத்திரம் போரும் அப்படிங்கிறதோ, நாம சங்கீர்த்தனம் இத்தனை நாள் உபன்யாசங்கள்ல இத்தனை உபன்யாசங்கள்ல எதையாவது ஒரு இடத்துல நீர் இதை பண்ண வேண்டாம், வெறும் பஜன நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் பண்ணுங்கோங்கிறது. நாம சங்கீர்த்தனமாவது பண்ணுங்கோங்கிறது. அதுல ஆரம்பிங்கோ. ஏதாவது ஒரு துவாரம், அது வழியா எல்லாம் உள்ள வந்துடும். எங்கேயாவது ஒரு ஆரம்பம் இருக்கணும். அப்போ நமக்கு எப்படி இருக்கு, ஆச்சாரியாள்னு சொன்னாலே அவள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆச்சாரியர்களுக்கு பல வகைப்பட்டதான உபமானங்களை சொல்லிட்டு இருந்தாலும், ஆச்சாரியர்கள் எல்லாம் பறவைகள் போலே, பரமஹம்சன்னு சொல்றாளோ இல்லையோ, பறவைகளை போல அப்படின்னு தூது அனுப்புறதுலதான் பறவைகள் எல்லாம் காண்பிக்கிறா. அஞ்சரைய மடனாரா இல்ல. அதுல நம்ம பெரியவா என்ன வியாக்கியானங்கள்ல காண்பித்தார்கள். ஏன் பறவை அப்படின்னு சொன்னா, பறவைக்கு லோகத்துல ஒரு ரக்கை மாத்திரம் இருந்து பறவை பறக்கிறதுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம். 2 ரக்கையுமே வேண்டும். அந்த மாதிரி இவாளுக்கு ஞானமும் அனுஷ்டானமும் 2 ரக்கைகளா இருக்கு. வெறும ஞானம் மாத்திரம் போரும் அப்படிங்கிறதோ, இல்ல இவருக்கு அனுஷ்டானம் நன்னா இருக்கு ஆனா கொஞ்சம் கூட ஞானமே இருக்காதவர் அப்படின்னா இது 2மே சிறக்காதான். அதனால இது 2மே பிரகாசிக்கணுமானா, எடுக்கணுமானால் அது பரிமளிக்கிறதுக்கு அவசியமா ஒரு ரக்கையா ஞானமும் இன்னொரு ரக்கையாக அனுஷ்டானமும் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம பெரியவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன்னு சொல்லும் பொழுதே ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. இது 2ம் நிறைய பேர் இல்லையா, ஊருக்கு பரோபதேசே பாண்டித்யம். ஆனா ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரியா, அதை தான் ஆச்சரித்து காண்பிக்கணும். ஏன்னா ஆச்சாரியன் ஒருத்தன் அதை பண்ணான்னா உடனே எங்க ஆச்சாரியன் இப்படித்தான் பண்ற வழக்கம், எங்க ஆத்துல அப்பா இப்படித்தான் பண்ற வழக்கம்னு மேலையார் செய்வனங்கள்னு நாம பண்ணுவோம். பெருமாளே இதை பண்ணல நான் பண்ண மாட்டேன்னு போயிடுவாங்கிறதுக்காக இப்ப கூட உபன்யாசத்துல சாய்ச்சேன். அப்போ எந்த மார்க்கத்துல இவாளெல்லாம் வழிக்கு எடுத்துட்டு வரணும்னு இதெல்லாம் காண்பிக்கிறதுக்காகத்தான் நம்ம பெரியவாள் எல்லாம் வர்ணாசிரம, இப்போ வேதங்கள் சொல்லி வச்சதெல்லாம் கர்மாக்களை பண்ணணும்னு சொல்லி இருக்கேன். அந்த கர்மாக்களை விட்டுட முடியாது. அதனால குர்வன் நேவேக கர்மாணி அப்படிதானே இருக்கு. நீ ஆசைப்படணும்னாலே கர்மாக்களை பண்ணிட்டு தான். ஜிஜீவிஷே சதகும்சமா, ஜிஜீவிஷான்னா வாழணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னா அதுக்கு உரிய கர்மாக்களை பண்ணிட்டு தான் இருக்கணும். குர்வன்னேவ ஈக கர்மாணி. கர்ம விஹீனமாக எந்த விதமான கர்மா ஒரு ஜீவிதமும் பிரயோஜனம் இல்லை. கர்மான்னா வைதிக கர்மாக்கள் அவசியமா சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான கர்மாக்களை அவசியமா நம்ம பண்ணிட்டு தானே இருக்கணும். அப்போ நமக்கு எல்லாம் பண்ண வேண்டியதுன்னு தெரிஞ்சுட்டோம், என்ன பண்ண வேண்டியது எப்படி பண்ண வேண்டியதுன்னு அதுதான் அடுத்தது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம என்ன மாதிரி பண்ண வேண்டும் அப்படின்னா, இந்த கர்மாக்கள் எல்லாம் கார்த்தால எழுந்தேன் சுவாமி, ஏதோ ஒரு 2 நிமிஷம் பெருமாளுக்கு ஒரு பூவை சேர்த்தேன், அதுக்கப்புறமா எனக்கு லௌகிக விருத்தின்னு நான் ஓடிட்டேன் அப்படின்னு நாம இந்த காலத்துல பண்றோம். நாம என்னென்ன கர்மாக்களை பண்றோமோ இது எல்லாம் பகவத் அர்ப்பணம் அப்படிங்கிறதாய் சாத்விக தியாக புரஸ்சரமா பண்ணணும்னு நம்ம சித்தாந்தத்துல காண்பிச்சிருக்கோம். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னா, எந்த ஒரு கர்மாவும் எம்பெருமானுக்காக அவனுடைய உள்ள உகப்புக்காக அப்படின்னு நாம பண்ணுவோமானால் அதுல அதிகமானதான அபிருச்சி வரும். நமக்கு வேண்டியவா ஒருத்தர் வரா அப்படின்னு சொன்னா அவர் அங்கேருந்து மேலேருந்து இறங்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அவருக்கு கையை பிடிச்சு விட்டு காலை பிடிச்சு விட்டு இதெல்லாம் பண்றோமே இல்லையோ, படுத்துட்ட பிறகு அவர் காலை பிடிச்சு விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றோமோ இல்லையோ. ஏன்னா ஒருத்தர் வேண்டியவராக இருப்பாரானால்
அவருக்கு என்னென்ன விதமானதான உபச்சாரங்களை எல்லாம் நாம பண்ண முடியுமோ அந்த மாதிரி பகவான் அப்படிங்கிறவனுக்கு அவசியமா நமக்கு ரொம்ப வேண்டியவன்கிறதான அபிப்பிராயத்தினால அவனுக்கு உள்ளம் உகக்கிற மாதிரியான காரியங்களை நாம பண்ணணும். இதுவே உகக்கும் அவை உகந்துதான் முதல்ல. எம்பெருமான் அவனுடையதான ஆனுகூல்யத்தை பெறுவதற்கு என்னென்ன விதமானதெல்லாம் உச்சிதமானது அப்படின்னு சொல்லணும். அதனால கர்மாக்களை பண்ணுங்கோ, அந்த கர்மாக்கள் எல்லாம் பெருமாள் உள்ள முகப்பான்னு பண்ணுங்கோ, அந்த கர்மாக்கள் எல்லாம் அவனுடைய பிரீத்திக்காகன்னு பண்ணுங்கோள். அப்போ நமக்கு அவசியமாக ஒவ்வொரு கர்மாவும் அப்படி பண்ணோமானால் அது பெருமாளுக்கு சூட்டப்பட்டதான சூட்டு நன் மாலைகள்னா இல்லையா, அதுதான் நல் மாலையா. எப்படி அப்படின்னா சுவாமி தேசிகன் அதை ஒரு ஸ்லோகத்துல அழகா காண்பிக்கிறார். இந்த கர்மாக்கள் எப்படி வர்ணாசிரமாதிநியத கிரமசூத்ரபத்தா பக்தியா யதார்ஹ விநிவேஷித பத்ர புஷ்பா மாலேவ கால விஹிதா ஹிருதயங்கமாத்வாம் ஆமோதயத்யனுபராகதியாம் சபர்யா. என்னென்ன விதமானதான பகவத் விஷயகமானதான கிரியாக்கள் எல்லாம் உண்டோ, சபர்யைகள் எல்லாம் உண்டோ, இதெல்லாம் பக்தி புரஸ்சரமா பண்ணுவோமானால், இது எல்லாமே எம்பெருமானுக்குன்னு நாம பண்ணுவோமானால் அவசியமா அது பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா. ஒவ்வொரு கர்மாவையும் பிரீத்தியைவ காரித்தாக, பிரீத்தியினாலே பண்ணணும், ஆனந்தத்தோடே பண்ணணும். ஆனா ஒரு கர்மாவை பண்ணிட்டு அதுக்கப்புறமா லௌகிக்க கர்மாக்களை மாத்திரமே பண்ணிட்டு இருக்கோங்கிறதான கிரியா கலாபங்கள் அப்படி விட்டு போனதா இருக்க கூடாது. பகவத் வத்திரிக்தமான விஷயங்கள்ல மனசு போகாம இருக்கணுங்கிறதுக்காக இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா தனித்தனி புஷ்பங்கள். இப்பதான் வாசுதேவாச்சார சாய்த்தார், இந்த ஒவ்வொரு கர்மாவுமே உதிரி புஷ்பம் மாதிரி. கார்த்தால எழுந்ததுல இருந்து மறுபடியும் ராத்திரி போய் படுத்துக்கொள்ளக்கூடியதான பர்யந்தம் எத்யத் கர்ம வர்த்ததே, இது எல்லாம் எப்படின்னா நன்னா பிரகாசமானது வேதோதிதமான கர்மா, நம்ம பெரியவாள் எல்லாம் பண்ணி இருக்க கூடியதான கர்மா எல்லாம் புஷ்பம் மாதிரி. ஆனா ஒரு 4 புஷ்பம் தனியா இருக்கு. அந்த 4 புஷ்பம் தனியா இருக்கக்கூடியத பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது எப்படி? ஆனால் அவைகளையே ஒரு சூத்திரத்தினால ஒரு நார்ல கட்டி அதை சேர்த்தோமானா அது உடனே மாலையா போயிடுறது. மாலை ஆனந்தப்படுத்துகிறது. அதனால தனியா இருக்கக்கூடியதான புஷ்பங்களை காட்டிலும் அது ஒரு கோர்வையாக சேரும் பொழுது எம்பெருமானுக்கு சாத்தப்பட்ட அத்தியுதமானதான புஷ்பமா ஒரு புஷ்ப மாலையா போயிடுறது. அது எப்படி இருக்குன்னா இப்போ இன்னும் அதுக்கு மாலைக்கு தனி பூவுக்கு இருக்கிறத காட்டிலும் 4 பூவா சேர்ந்த பொழுது அதுக்கு மாலைங்கிறதான பெயர், அதுக்கு வாசனை நன்னா வருதான். ஆமோதயத் அனுபராகதியாம் சபர்யா. அப்போ இந்த 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 கிரியா கலாபங்கள் இருக்கே அதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டு அது எல்லாம் அவனுக்காக பண்ணக்கூடியதுங்கிறதாக, அவனை மகிழ்ச்சி படுத்தக்கூடியதுங்கிறதான அபிப்பிராயத்துல நாம் பண்ணுவோமானால் வாஸ்தவமா அது பண்றவாளு. சாதாரணமாகவே சுவாமி ஒரு கர்மாவை ஏதோ திடீர்னு நம்மளுக்கு சாத்விக குணம் அப்படி தலை எடுக்கிற பொழுது ஏதோ கொஞ்சம் விஸ்தாரமா நாம இன்னைக்கு ஆராதனை பண்றோம்னு வச்சுக்கோம், ஏதோ ஒரு கர்மா ஏதோ ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோம், அதுல மனசுல அந்த கர்மாவை முடிச்ச உடனே ஒரு விகசனம் இல்லையா, ஒரு ஆனந்தம் இல்லையா. ஒரு நித்தியம் 10 காயத்ரி பண்றோம், இன்னைக்கு என்னமோ திடீர்னு சாத்விக புத்தி வந்தது, அதனால நாம 28 காயத்ரியா பண்ணோம். 28 ஆக்கினதுக்கே எவ்வளவு புலகாங்கிதம் அடைவோம், நாம் எவ்வளவு சந்தோஷம் மனசு கிடைக்கும். 108 பண்ணிவிடல, 1008 பண்ணிவிடல. ஆனா மனசு ஒரு முகத்துல ஒரு தேஜஸ் வந்த மாதிரி நமக்கே கண்ணாடியை பார்க்காமலே நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு காயத்ரியை நாம பண்ணதுனால ஏற்படுமானால் இப்போ இது எல்லாம் எம்பெருமானுக்கு உள்ள முகக்க கூடியதாக இருக்கிறது. நம்ம கருவியாக கொண்டு எம்பெருமான வெற்றை தனக்காக பண்ணிக்கொள்ளுகிறான்கிறதான புத்திகளோட இவைகளை எல்லாம் ஆச்சரணம் பண்ணுவோமானால் அது அவசியமா ஆமோதயதி ஆனந்தப்படுத்துகிறது, மாலை வாசனைப்படுத்துகிறது அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கே தனியா அர்த்தங்கள் கிரமசூத்திரபத்தாங்கிறதாக புஷ்பத்தை தொடுக்கிற மாதிரியும் அர்த்தம். நம்ம கர்மாக்கள்ல பலவிதமான சூத்திரக்காரால் காண்பித்திருக்க கூடியதான கர்மாக்களை கொண்டு அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியாத்துக்கிட்ட போக வேண்டாம். இப்போ நம்ம பெரியவாள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணுங்கிறத காண்பிச்சாள். இத எப்படி நடந்து காண்பிக்கணுங்கிறத சுவாமியும் காண்பிச்சார். வைஷ்ணவ தினச்சரி
அப்படிங்கிறதான கிரந்தங்கள்ல இருக்கு. நம்ம பெரியவாள் எல்லாரும் அதை காண்பிச்சா. சுவாமி தேசிகன் எப்படியெல்லாம் தன்னுடையதான காலங்களை ஒவ்வொரு நாளையும் நடத்திட்டு வந்தாருங்கிறதையும் நாம நயினாராச்சார் கிரந்தங்களின் மூலமாக எல்லாம் நாம சேவித்துக் கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகின்றோம். பாஞ்சராத்திர ரக்ஷாங்கிறதான கிரந்தங்கள்ல இவைகள் எல்லாம் பறக்க சுவாமி சாதிச்சிருக்கார். அதனால நாமும் இப்போ அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், ஒரு நாள்ல நம்ம கிரியா கலாபங்களை பண்ற பொழுது எப்படி இன்னும் கொஞ்சம் நாம எல்லா காரியங்களையும் பண்றோம், அது எப்படி இந்த இப்ப சொன்ன மாதிரி பிரீத்தியைவ காரிதா அப்படிங்கிறதாய் அதை தனித்தனியான புஷ்பங்களா இல்லாம ஒருவேளை ஏதாவது ஒரு மாலையா கட்ட முடியுமா அப்படிங்கிறதாக சில விஷயங்கள் எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா போராது, திருப்பி 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 கேட்டுட்டேதான் இருக்கணும். விவேக ஷரஜாலேன சமம் நயதி யோகினாம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் யதுக்தம் கிரந்த கோட்டிஷு, கிரந்த கோட்டிகள்ல என்ன சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொன்னா திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன எதை சொன்னாலும் என்ன ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி யதுக்தம் கிரந்த கோட்டிஷு. பின் என்ன பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். மொத்த கிரந்தங்களினுடைய சாரம் இதுதான். ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். நமக்கு ஒருத்தர் பண்ணா அது பிரதிகூலம், நாம ரசிக்கிறது இல்லை அப்படின்னு என்ன கர்மாக்கள் உண்டோ அதை பிறருக்கு பண்ணாதே. இதெல்லாம் தான் கிரந்தங்களினுடையதான சாரம். ஆத்மாவானது அழிவில்லாததுங்கிறத சொல்லணும். சொல்றவன் சாட்சாத் எம்பெருமான், கேட்டுக்கிறவன் அவனுடைய அம்சமாகவே அவனிடமிருந்தே தோன்றி இருக்கக்கூடியதான அர்ஜுனன். பின்ன என்ன அவனுக்கு ஒரு வாட்டி சொன்னா போறாதா? ஆத்மா நித்தியம்டா, அவ்வளவுதான். ஆனா மறுபடியும் மறுபடியும் பெருமாள் சாய்க்கிறார். ஏன்னா நமக்கெல்லாம் அவன் நம்மளுடையதான பிரதிநிதியா அங்க இருக்கான். எந்த விஷயம் முக்கியமோ அதை பெரியவாளே மறுபடியும் மறுபடியும் அழுத்தி அழுத்தி சொல்றா. எந்த விஷயங்களை அழுத்தி சொல்றாளோ திருப்பி சொல்றாளோ புனருக்திங்கிறதான தோஷம் வந்துடாதாங்கிறத மீறி சொல்லுவார்களானால் அது அத்தியந்தம் அவசியமானதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பெருமாள் அதை திருப்பி திருப்பி அதை காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அஜ்ஞானம் அந்த மாதிரி. இப்படின்னு இப்ப சாய்ச்சார் கர்த்தாலேயோ வாசுதேவாச்சார உபன்யாசத்துலதான் நாம இங்கேருந்து வெளியில போன உடனே நம்மளுக்கு லௌகிக வியாபம் இது வரைக்கும் இங்க இருக்கு, ஆஹா இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னு வெளியில போன உடனே நமக்கு உடனே எண்ணம் என்னமோ வந்துடுறது. எல்லாருக்குமே அப்படிதான் வந்துடுறது. அப்போ பிரகிருதி மண்டலத்துல ஆட்பட்டு இருக்கக்கூடிய வாளுக்கு பிராகிருத்திகமானதான இவைகளால கபலீகரணம்ங்கிறது அவசியம் பாவி. அது நிச்சயமா நடக்க வேண்டியதுதான், நடக்கிறது தான். ஆனா நாமெல்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா நாம எல்லாரும் ராவணாள், எல்லாருமே ராவணாள். நாம என்னமோ ராவணன் தான் தோஷம். சுவாமி தேசிகன் தன்னை சாட்சிக்கிற பொழுது ஜானன் தசானன சதாத் அதிகாஹ கசோபி பஷ்யாமி தத்தம் அபயம் ஸ்வகிருதே தயாயாஹ. நான் தசானன சதாத் அதிகாகசன், நூற்றுக்கணக்கான ராவணாள் வந்தால் சேர்ந்தால் என்ன பாப்பம் உண்டோ அதை காட்டிலும் அதிகமான பாப்பம் உடையவன் அப்படின்னு. அது எதுக்கு ராவணன் எடுத்துட்டார்? அவன் தான் பிரத்யட்சமா பிராட்டியும் பெருமாளுமா இருக்கக்கூடிய மிதுனத்தை பிரித்தவன் அப்படிங்கிறதுனால மகாதுஷ்டன்னு. ஆனா இப்ப வாஸ்தவத்துல என்னன்னா நாம எல்லாம் ராவணன் தான் இருக்கிறதுலயே துஷ்டாத்மா அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோமே. ஆனா நம்ம பெரியவாள்லாம் என்ன காண்பிச்சா, ராவணன்கிறது தனியா 10 தலையை வைத்து கொண்டு தனியா ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறது இல்லையா. பின்ன எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ராவணால் தான். பின்ன அவன்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னார். எப்போ தச இந்திரிய ஆனனம், இந்திரியங்கள் 10 இருக்கு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முகமா கொண்டு இருக்கு. எதை பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க, அங்க என்னதான் அது இருக்கு நம்மளை பார்க்க கூடாதுன்னு சொல்றான்னு அது தலையெழு. இன்னதை கேட்காதீங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஒவ்வொரு இந்திரியமுமே எப்படி இருக்குன்னார். தசேந்திரியானனம் கோரம் யோ மனோரஜனீச்சரம். மனஸ் அப்படிங்கிறது தான் அந்த அத்தனை இந்திரியங்களுக்கும் மேம்பட்டது. யோ மனோரஜனீச்சரம். இத ஒவ்வொன்றுத்தையும் அடக்கி 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 வைக்கணுமானா அவசியமா என்ன பண்ணணும்னாரு, ஒரு முறை சொன்னா போராது. விவேக ஷரஜாலேன அம்ப விடுறாரு. நம்ம எம்பெருமானுக்கு ஒரு அம்புனால அடிச்சா போரும் அவன் அடிக்கிறதுக்கு. ஆனால் வால்மீகி அப்புறமா ராமாயணத்துல என்னன்னு எழுதுவார். அதனால யுத்த காண்டம் பெருசா எழுதணும். அதுக்காக பல அம்புகளை பண்ணிட்டு இருக்க. அத்தனை அம்புகளை விட்டாராம். கிரமசஸ்தே புனஸ்தஸ்ய சாபாத் சமமிவோத்யயு. அப்ப அத்தனை அம்புகளை விட்டாராம். யாரு ஒண்ணுமில்லாத கிரமசஸ்தே புனஸ்தஸ்யங்கிறதெல்லாம்
இந்த கரதூஷணாதிகள் யுத்தத்துல வருது, அத்தனை அம்புகளை விட்டார். அப்பதான் அதை வர்ணிப்பா, உற்சாகமா வர்ணிப்பா. இப்ப இதெல்லாம் என்னன்னா ரிஷிகள் சொன்னது வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் வந்ததெல்லாம் விவேக சர ஜாலம், அம்பு கூட்டம். அந்த அம்பெல்லாம் அம்பு இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காடாந்தகாரத்தை போக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய விவேகமானது. விவேக சர ஜாலேன சமம் நயதி யோகினாம். அந்த யோகிகள் மறுபடியும் மறுபடியும் இந்த ரிஷி வந்து சொல்றார், அந்த ரிஷி வந்து சொல்றார், அவர் சொல்றார், இது எல்லா யோகிகளும் வந்து 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 சொல்றாளே, திருப்பி திருப்பி ஒரே விஷயமாத்தானே இருக்குன்னார். இத்தனை விஷயம் சொல்லியுமே நமக்கு மனசுல படிய மாட்டேங்கிறது. அப்போ நிச்சயமா எத்தனை விதமானதான அம்பதான் விடுறது. விவேக சர ஜாலேன சமம் நயதி யோகினாம்னா. அதனால இதெல்லாம் நாம அவசியமா கேட்டு கேட்டு மாத்திரம் இல்ல, கேட்டு கேட்டு அப்படி இல்ல, அனுபவிச்சு அத ஹிருதயபூர்வமா கொண்டு வந்து கொஞ்சம் போறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு துவாரம் இருந்ததுன்னா அது வழியா எல்லா நல்ல குணங்களும் வரத்துக்கு பிரயத்திக்குமாம். ஆனா நாம பண்றது என்னன்னா, இருக்கிற 2 நல்ல குணமும் அந்த துவாரம் வழியா வெளியில போயிட போறது அப்படின்னு. நம்ம பெரியவாள் எல்லாம் காண்பிச்சிருக்க கூடியது எல்லா விதமானதான ஆச்சாரானுஷ்டானங்கள்ல யாவத் சக்தி பிரீத்திகாரித்தனாக அவைகளை அனுஷ்டிக்க வேண்டுதல் அப்படிங்கிறதாக இத கார்த்தால எழுந்துக்கிறதுல இருந்து காண்பிக்கணும். ஆனா கார்த்தால எழுந்துக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ராத்திரி நாம சயனிச்சுக்கிறதே அதுக்கு யோகம்னு பெயர். பெரியவாள் அனுஷ்டானத்துல கை கால் அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணிண்டு யோகம் அப்படிங்கிறத ஒரு கர்மாவாக அனுஷ்டிக்கிறது. அதையும் ஸ்வஸ்மை சுப்ரீத்தையே பெருமாள் அனுஷ்டிக்கிறான்னு வைக்கிறது. தூங்கிறதுங்கிறது என்னன்னா, கார்த்தாலேருந்து ஓடி ஓடி அத்தனை விதமானதான கர்மாக்களை பண்றான். இத்தனை கர்மாக்களையும் எம்பெருமான் சொல்லி அவைகளை பண்ணியிருக்கான். அத்தனை பாகவதாளுக்கு பிரீத்தியோட அவன் அத்தனை காரியங்களை பண்ணியிருக்கான். இத்தனை காரியங்களையும் பண்ணவன் களைத்து போகும் பொழுது அந்த ஜீவாத்மாவை பெருமாள் தன்னிடத்துல தன் மடியில வைத்து கொண்டு லாலனம் பண்றானாம் பெருமாள். அப்போ தூக்கத்துல எல்லாருக்கும் ஆனந்தம் ஏற்படுறதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது மனசு திருப்தியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எம்பெருமானிடத்திலே அவன் ஒடுங்கி இருக்கிறான். எம்பெருமான் அவனுக்கு லாலனம் பண்றான் தன்னை மடியில கிடத்தின். ஆனா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமாதான் இருக்கு. நான் எப்பொழுதுமே எம்பெருமானுடையதான மடியில அதிகமா நேரம் இருக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. பகல் வேளையில கூட அப்படி இருந்துள்ளலாம்னு தோன்றது அப்படின்னு விடுறா. ஆனால் வாஸ்தவம் என்ன அப்படின்னார், அந்திமா காளிதாசன் காண்பிக்கிறார். விடியற் கார்த்தால எழுந்த உடனே இதுக்கு ஒரு பிரமாணம், பெருமாள் இடத்துலதான் அவன் இருந்திருக்கான். அத பிரபோதோ அஸ்மாத்துன்னு சூத்திரங்கள் எல்லாம் காண்பித்தது. ஆனா இவன் பெருமாளிடத்துலதான் இருந்திருக்கான்ங்கிறதுக்கு என்ன சுவாமி பிரமாணம் அப்படின்னா, கார்த்தால முதல் நினைப்பு கண்ணு திறந்தது. கண்ணு திறந்த முதல் நினைப்பு பக்கத்தாத்துக்காரனை அடிக்கணும்னு யாருக்கும் தோன்றது இல்லை. முதல் நினைப்பு கெடுதலா இருக்கிறது இல்லை, அதுக்கு யாரும் இருக்கிறது இல்லை. அந்திமாத்யாமினி யாமாத் பிரசாதம் இவச்சேதனா காளிதாசன் காண்பிக்கிற. இப்ப விடியற் கார்த்தாலையில ஒரு பிராம முகூர்த்தத்துல சுத்தமானதான பாவனை வருதே, அது எம்பெருமானுடையதான கரஸ்பர்ஷத்துல அவனுடைய லாலனத்துல இருந்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான். அப்படிங்கிறதா பகவான ராத்திரி வேளையில அவனுடைய பிரத்யங்க சுஷமா, அவனுடைய ஒவ்வொரு அங்கத்தினுடையதான லாவண்யத்தையும் அத்தியுதமாக அதை தியானித்து கொண்டே பரமபத இது பகவத் தியான சோபானாதிகள் எல்லாம் பெரியவா அனுஷ்டானம் பண்ற வழக்கம். நமக்கு எல்லாத்துக்குமே சுலபமானதும் சொல்லியிருக்கா இல்லையா. சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னோம்னா ஸ்ரீராம ராம ராமே எல்லாத்துக்கும் ஒரு சுருக்கம் வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னாக்கா ஆத்யந்தம் சொல்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதுலயும் காந்தோதாரை ரயமிக புஜைங்கிறதான ஸ்லோகமும், அதே மாதிரி ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிக்க கூடியதான ஸ்லோகம் அதுலயே இருக்கு. இந்த மாதிரி பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜத்தேன்னு இந்த மாதிரி ஸ்லோகங்களையாவது குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னா, ரங்காஸ்தானே ரசிகமகிதேங்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றது படுத்துக்கிற வழக்கம். இப்படி பகவானை தியானிச்சுண்டு படுத்துக்கிற வழக்கம். அவனுக்கு நல்ல விதமானதான எண்ணங்கள் எழுந்துக்கரைச்சே இருக்கணும்னு. தூங்குறதுல சுகம், அதுல சௌகரியம். ஆனால் எழுந்துக்கிறதுலதான் கஷ்டம். தூக்கத்தில இருந்து எழுந்துக்கிறதுக்கு கஷ்டம். எப்படி எழுந்துக்கணும் அப்படின்னா, பிராம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. எல்லாம் பரோபதேசே பாண்டித்யம் எல்லாரும் சொல்லிட்டு போறா.
எல்லாரும் அதை அனுஷ்டிக்கிறாளா அப்படிங்கிறது அனுஷ்டிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம். அதாவது விடியற் கார்த்தால வேளையில எழுந்துக்கிறதுல இருக்கக்கூடிய வெளிப்புறமான, அதாவது அறிவியல் பூர்வமான விஷயங்கள் ஒரு பக்கம். நம்ம பெரியவாள் காண்பிச்சிருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா, பெருமாள் சொன்னானா சூரியோதயே சாஸ்தமயே சாயினம். யாரோ ஒருத்தர் பெருமாளை பத்தி விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம் அப்படின்னு தோப்பனார் எப்ப பார்த்தாலும் இது சாய்க்கிற வழக்கம். சூரியோதயே சாஸ்தமயே சாயினம். சில பேருக்கு அது அப்படி அமையும். கார்த்தால சூரியோதயமும் சரி, சாயங்காலம் அஸ்தமன வேளையிலையும் ஆத்துல படுத்துட்டு இருக்கிறதா இருக்கும். அது என்னமோ அப்படி ஒவ்வொருத்தர் ஆத்துல சில சமயம் பார்த்தா தெரியும். என்ன விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம். அந்த அபி சப்தம் தான் சுவாரஸ்யம்னு சாய்க்கிற வழக்கம் தோப்பனார். ஸ்ரீரபி சக்கரபாணினம், அதாவது அகலகில்லேன் இறையும் என்றுன்னு பிரியாததான பிராட்டி அவளே கூட பெருமாளாகவே இருந்தாலும் சூரியோதயத்திலையும் அஸ்தமனத்திலையும் படுத்துருப்பானாகில் அவன் சக்கரபாணியாகவே இருந்தாலும் ஸ்ரீ விட்டுடுவாள், ஸ்ரீயே விட்டு விடுவாள் அப்படிங்கிறது. ஆத்துல படுத்துட்டு இருக்கிறது தரித்திரம்னு ஆத்துல எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி சூரிய உதயத்திலையும் சாயங்கால வேளையிலையும் படுத்துட்டு இருக்கிறதுங்கிறது அதுக்காக சொல்லக்கூடியது. பரதாழ்வான் கௌசல்யா கிட்ட பேசுற பேச்சுக்கள்ல ஒருவேளை பெருமாள் காட்டுக்கு போயிருப்பதற்கு பங்கு எனக்கு இருக்குமானால் இன்னின்ன பாப்பங்கள் எனக்கு வந்து சேரட்டும்னு பெரிய விஷயமான சாபங்கள் எல்லாம் பண்றான். அதுல பரதன் பண்ணக்கூடியதான அந்த சபதங்கள்ல உபே சந்தியே ஷயானஸ்ய யத் பாபம் பரிகல்ப்யதே தஸ்ய பாபேன லிப்யேயம் யஸ்யார்யானுமதோ கதஹ. ரெண்டு வேளையில் உபே சந்தியே ஷயானஸ்ய யத் பாபம் பரிகல்பிதம். ரெண்டு வேளையிலேயும் தூங்கிக் கொண்டிருப்பான் ஆகில். ரெண்டு வேளையும்னா அதுக்காக சரி ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு வேளையிலும் தான் தூங்கக்கூடாது போல இருக்கு, ஒரு வேளை தூங்கலாம், சாயங்கால வேளையில தூங்குறது இல்லைங்கிறது அவசியம். அப்படி அர்த்தம் இல்ல. அது சூரியோதய வேளையில அவசியமாக உடம்பே சரியில்லை அப்படின்னா கூட எழுந்து உட்காந்துக்கணும்னு சொல்லுவா பெரியவா. படுத்துக்க கூடாது, எழுந்து உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால பிராமே முகூர்த்தே சோத்தாய அப்படின்னு எழுந்துக்கணும். எழுந்துட்ட உடனே பிராட்டிய ஸ்மரிக்கிறது. பூமியில நம்ம காலை வச்சு அதுல போகணுமானால் அந்த வராகனையும் பிராட்டியையும் அந்த கார்த்தால வேளையில ஹரிர் 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 ஹரிர்னு எல்லா பெரியவாளும் அப்படி பகவன் நாமத்தை சொல்லுவாளாம். ஹரிசப்தத்துக்குன்னு ஏற்பட்டதான பெருமைகள் நம்மளுக்கு தெரியும். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதா. அற்புதமான ஸ்லோகம் இது. ஹரின்னு சொன்னா அவன் துஷ்டாத்மாவாகவே இருந்தாலும் அவனுடைய பாபங்கள் கழிகின்றன. அவன் எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் அவன் ஹரிங்கிறத எந்த பாஷையில சொன்னாலும் அவனுடைய பாப்பம் கழியறது அப்படின்னு. அது என்ன சுவாமி, அவன் வேற ஏதோ ஐஎம் ஹரி அப்படிங்கிறான், அதுல அவனுக்கு பாப்பம் கழியறதா அப்படின்னு சொன்னார். நம்ம பெரியவா சொன்னா அவசியமா கழியறது சுவாமி, நிச்சயமா கழியறது. எப்படி அது தெரியும்னார். இப்போ அந்த சப்தத்துக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்வபாவம் அது. ஹரதி பாபானீதி ஹரி, பாபங்களை எல்லாம் போக்குறவன். அது இவன் என்ன நினைச்சுட்டு சொல்லல, சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வாங்கிறதான ஸ்லோகங்கள் எல்லாம் பிரசித்தமானது. அதனால அதுக்கு உத்தரார்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு என்ன பண்ணா, ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதா. ஒருத்தன் இது நெருப்புன்னு தெரியாமலேயோ அல்லது நெருப்பு தான் ஆனா இப்ப அணைஞ்சு போயிருக்குன்னு தொட்டு அதுல இத்தினோண்டு நெருப்பு இருந்தாலும் சுடத்தானே சுடுறது. அதை சுட வேண்டியதுங்கிறது தகன, அதை எரிக்கக்கூடியது அப்படிங்கிறது தாககத்துவம், அதனுடையதான ஒரு சுபாவம், சக்தி. அந்த மாதிரி எதிர்ச்சையாப்பி சம்ஸ்பிருஷ்டா தகத்யேவஹி பாவகா, அது தகதி தானே. அந்த மாதிரி இது அவன் என்னவா சொன்னாலும் தெரிஞ்சுட்டு நெருப்புன்னு தெரிஞ்சுட்டு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் அது சுடதான் போறது. அந்த மாதிரி இவர் இததான் சொன்னாலும் இது ஹரி பாபத்தை எல்லாம் போக்கடிக்க கூடியவன் தெரிஞ்சுட்டு சொன்னாலும் சொல்லேட்டாலும் அது பாபங்களை போக்கடிக்க கூடியது. கார்த்தால எழுந்த உடனே நிர்வேத காரிக்கைகள்னு இருக்கு. அதனால இவன் முதல்ல பாபங்களை எல்லாம் கழிச்சுக்கிறதுக்காக ஹரிநாம சங்கீர்த்தனை பண்ணுவாளாம். ஸ்லோகங்கள் சொன்னா அந்த இதுல விரஜத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மதனம் பண்றா, தயிர் மதனம் பண்றா.
தயிர் மலை மாதிரி இருக்கா. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பாசுரத்துல வருது. அப்படி மதனம் பண்றாளா. மதனம் பண்றச்சே என்ன சொல்றாளா, உத்காயதி நாமரவிந்தலோச்சனம். அவ எல்லாரும் பகவான போய் ஸ்தோத்திரம் பண்றா. அப்படி பண்றும் பொழுது அவ ஏதோ நாம தயிர் கடையிறோம் வெறுமா லௌகிக்கமா பேசிட்டு பண்ணலையா. உத்காயதி நாமரவிந்தலோச்சனம் ரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வனி. அவளுடைய துவனி இருக்கே பகவன் நாம சங்கீர்த்தன புரஸ்சரமா அவ பண்ணக்கூடியது. அது இப்ப 2 ஒலி வெறும் மத்து பாத்திரத்துல கடையறதுனால ஏற்பட்டதான ஒரு ஒலி மாத்திரம் இல்லையா, பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட கலந்த ஒலி. அது எவ்வளவு தூரம் போச்சுதுன்னா, உத்காயத்தீனாம் அரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவம் அஸ்பிருஷத்வனி. என்ன சுவாமி, கார்த்தால வேளையில அவ விடியற் கார்த்தால கடையிறது ஸ்வர்கலோகம் வரைக்கும் போகிறது அப்படின்னு சொன்னார். சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார், இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். தத்னஸ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரா. இந்த ததிய மதனம் பண்றாளே கடையறாளே, அந்த சப்தத்தோட கூட இவா பகவன் நாமா சங்கீர்த்தனம் பண்றாளே, அது நிரஸ்யதே ஏன திசாமமங்களம். கார்த்தால இவா பக்கத்தாத்துல 4வது ஆத்துல எல்லாம் அவாத்துல தயிர் கடைய ஆரம்பிச்சுட்டா பகவன் நாம ஒலி வந்துடுத்துன்னு எழுந்துக்கிறாள். இப்ப 2-3 விஷயங்கள். எழுந்து கொள்றச்சே நல்ல சுஷப்த ஸ்ரவணம், பகவன் நாமாவ கேட்டுண்டு எழுந்துண்டோம். ஆத்துல பெரியவாள்லாம் கிராமத்துல எல்லாம் நன்னா நமக்கு இந்த காலத்துல எதுவா இருந்தாலும் உடனே விளக்க போட்டாலே அப்படிங்கிறோம், நமக்கு தூக்கம் கலையறது அப்படின்னு. சரிதான் கலைஞ்சுடுத்தே எழுந்துட்டோமானா எழுந்துக்கிறது இல்ல, அந்த விளக்க அணைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறோம். ஆனா இவாள்லாம் அந்த வேளையில இந்த குழந்தை எழுந்துக்கணும், கீழே இருக்கிறவா எழுந்துக்கணும், எழுந்துக்கறச்சே அது நல்ல விஷயங்களை கேட்டுண்டு எழுந்துக்கணுங்கிற காரணத்தினால சப்தமா அந்த நாமாக்களை உச்சரித்தாளாம். நிரஸ்யத்தே ஏன திசாம் அமங்கலம் அப்படின்னு பகவன் நாம சங்கீர்த்தனத்தை முன்னிட்டு கொண்டு இதெல்லாம் நாம வாஸ்தவத்துல கடைபிடிக்கலாம். என்ன கஷ்டம், கார்த்தால எழுந்துட்ட உடனே ஏதோ பகவன் நாம ஏதாவது ஒரு பாகம் இன்னதுதான் அப்படிங்கிறது இல்ல. அது ஒரு ஸ்லோகம் நாம ஹரின்னா சிவ சிவ சிவான்னு அவ ஜபிக்கிறாளாம், அது அவ்வளவு தூரம் போய் சேர்றது அப்படின்னா நமக்கு என்ன வேண்டும்னா, வாஸ்தவத்துல பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அத ஒரு நியத்த கர்மாவாக பண்ணது. இது ஒன்னும் சிரமகரமானதான ஒரு காரியம் இல்லை, இதெல்லாம் அவசியமா பண்ணலாம். நீங்க நித்தியமா ஸ்ராத்தத்தை நேற்று சொன்னார் பாருங்க, ஸ்ராத்தத்தை மத்தியானம் 1 மணிக்கு மேல பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சிரமம். ஆனா கார்த்தால எழுந்துக்கிறச்சே பகவன் நாமாவை சொல்லுங்கோ, ஹரின்னு சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் அவசியமா நாம அனுஷ்டிக்க கூடியதான விஷயங்கள். அதனால கார்த்தால பகவன் நாம சங்கீர்த்தன புரஸ்தனத்தோட எழுந்துக்கணுமா. எழுந்துண்டு ஸ்நானமூலா கிரியா சர்வாக அப்படிங்கிற காரணத்தினால அவசியமா ஸ்நானத்தை அதெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கு. ஸ்நானம் எப்படி ஸ்நானம் எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் பண்ணணும்னு அகமர்ஷண சூக்தத்தை சொல்லிண்டு பெரியவா பண்ற வழக்கம். நாம அகமர்ஷண சூக்தம் எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையானா காலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. கார்த்தால 7வது மணிக்கு ஆத்த விட்டு கிளம்பினாதான் 9-10 மணிக்கு போய் நாம இடத்துக்கு போய் சேரலாங்கிற மாதிரி இருக்கிறவா அகமர்ஷண சூக்தத்தை என்ன சொல்லது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ கங்கா அப்படிங்கிறதான கங்கா நாமம் இந்த தீர்த்தத்துல பெருமாளினுடைய திருவடியிலிருந்து தோன்றி இருக்கக்கூடியதான கங்காவினுடையதான ஜலேஸ்மின் சந்நிதி குருன்னு சொல்றக்கூடியதான வழக்கம். அதனால அப்படி பெரியவாளினுடைய ஆச்சாரத்துல ஸ்நானமூலா கிரியா சர்வாகாங்கிறது அந்த ஸ்நானத்துல அகமர்ஷனாதி சூக்தங்களை சொல்லறது யதாசக்தி. அதுக்கப்புறமா திருமண தரிச்சுக்கிறது, திருமண் காலத்துக்கும் அவளினுடைய கிரியா கலாபங்களுக்கும் சேர அது 12 திருமணம் எட்டுக்கிறது நித்தியமே உச்சித்தம். ஆனால் ஏதோ ஒரு திருமணியாவது நல்லபடியா எட்டுண்டு அதுக்கப்புறமா சந்தியாவந்தனத்தை பண்ணணும். இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது அவசிய கர்த்தவியம். அப்படின்னு எங்க போனாலும் சொல்லக்கூடியதான வழக்கம். பிராமணியம் அப்படிங்கிறதுக்கு அவசியமா ஏற்படுத்தி இருக்கக்கூடியது சந்தியாவந்தனம். நான் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவ்வளவோ விதமானதான உபரோதங்கள் வெளியில இருந்து கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமை இந்த ஒரே ஒரு யஜ்ஞோபவீதம்ங்கிறதான தரணத்தினால மாத்திரம் இல்லையானா வெறுமை அந்த பிராமண வம்சத்துல பிறந்ததுனால மாத்திரம் நாம பிராமணால ஆயிட மாட்டோம். அந்த பிராமணியத்தை வாஸ்தவமா நிலைத்து வைத்துக் கொள்ளணுமானால்
அவசியமா நாம சந்தியாவந்தனத்தை பண்ணணும். இப்ப இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவத்தை காண்பிக்கிற பொழுது பாஷ்யக்காரரே சொல்றார், சந்தியாஹீனோ சுச்சிர் நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு. அவன் சந்தியா இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை பண்ணுவானானாலும் எல்லாம் விஸ்தாரமா அவன் நிறைய மாத்திரு பித்திரு கைங்கரியங்கள் எல்லாம் பண்றான், நிறைய செலவு பண்ணி பண்றான் அப்படின்னு சொன்னா கூட அது அவசியமா சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியவாளா இருக்கணுமா. சந்தியாஹீனோ ஹி அசுச்சிஹி நித்தியம். பின்ன அவன் எப்படிப்பட்டவன்னார், அனர்ஹா சர்வ கர்மசு. கீழே சந்தியாவந்தனமே இல்லை, அதுக்கப்புறமா என்ன இதெல்லாம் அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்றது ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன கஷ்டம் இல்லை அப்படின்னா முதல் கொஞ்ச நாள் 2 நாள் இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னா கூட இனிமே பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக சொல்றது. ஏன்னா பிராமணியம் நிலை பெறுறது அதுலதான், இங்கதான் சந்தியாவந்தனத்துலதான். சந்தியான்னாலே பெருமாள்னு அர்த்தம். அதனால சந்தியாவந்தனம் அப்படின்னு சொன்னா சாட்சாத் எம்பெருமான தியானிக்கிறது தான் நம்ம எல்லாமே, நம்ம கர்மாக்கள் எல்லாமே அப்படிதான். அது மாத்திரம் இல்ல, ஒரு அணுவாக்கமே இருக்கு. இப்போ சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியதான வேதம் ஓதும் அந்தனர்கோர் மழை. இங்கெல்லாம் அதுவும் கேரளாலெல்லாம் நன்னாவே மழை பெஞ்சுட்டு இருந்தது. மாசத்துக்கு 3 மழை உண்டு. இங்க வந்த புதுசுல எல்லாம் நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தா, இங்க நாங்க வந்த புதுசுல மாசத்துக்கு 3 மழை நிச்சயமா இருந்தது. தனியா அதுக்கப்புறமா ஒரு மழைக்காலம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த காலத்துல பெய்யற மழை தனி அப்படின்னு. அதுல ஒரு மழை அவசியமா பிராமணியம் சித்திக்கிறதுங்கிறத காண்பித்து கொடுக்கக்கூடியதான மழை. வேதம் ஓதும் அந்தணர்கோர் மழை, நல்லார் ஒருவர் உளரேல்ங்கிறது அதுக்காக தான் சாய்ச்சது, அதுக்காக தான் சொன்னது அந்த அந்த பாட்டு, அந்த குறள். சந்தியாவந்தனம் என்ன தெரியுமோ இல்லையோ, வேதத்துல ரக்ஷாகும் சிஹவா புரோனு பாக்கே, கார்த்தால வேளையில சந்தியாவந்தனம். வெங்கடாத்வரிங்கிறதான கவி ஏதோ கர்நாடக தேசத்தையோ எதையோ வர்ணிக்கிறார். அப்போ அதுல கிருஷானுன்னு ஒரு பாத்திரம், அவன் சொல்றான், அந்த கிருஷானு பாத்திரம் சொல்றான், எல்லாத்தையும் தோஷமா பார்க்கிறவன். அவன் சொல்றான், சவிதரி கதபால்யே கால்ய சந்தியாஹம் உபாஹஸ்தே. நீ இவாளை போய் கொண்டாடுறியே, இவாள்லாம் சவிதரி கதபால்யே, சவிதா சூரியன் உதிச்சு அவனுக்கு அந்த பால்யத்தன்மை போய் நன்னா கார்த்தால 11 மணி 12 மணிக்கா இருக்கிற பொழுது சூரியன் நன்னா உதிச்சு ரொம்ப நேரம் ஆன பிறகுதானே சந்தியாவந்தனத்தை பண்றாங்க. அந்த காலத்துல அவருடைய விசாரத்தை பாருங்க, சந்தியாவந்தனத்தை சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு பண்றவாளை போய் கொண்டாடுறேன்னு. அப்படின்னா நாம சந்தியாவந்தனமே பண்ணாதவாளை பற்றி என்ன சொல்ல? சந்தியாவந்தனத்தை எப்ப பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னது. ராட்சசாள் ரக்ஷாகும் சிஹவா புரோனு பாக்கே தபோக்ரமதிஷ்டந்த, தபஸ் பண்ணாளாம். உடனே அவ பிரம்மா கிட்ட வரம் கிடைச்சுதான், சூரியனோட கூட அவளுக்கு யுத்தமா நித்தியம் பண்ணணும். சரி பண்ணிக்கோங்க. அவன் உதிக்கிற பொழுதும் அஸ்தயந்தம் அஸ்தமனம் ஆற பொழுதும் இவனோட கூட அவ சண்டை போட்டு இருக்காளாம். இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, நமக்கு சூரியன் பிரத்யக்ஷ தேவத்தை, அவனை வைத்துக் கொண்டுதான் நாம எல்லா காரியங்களையும் பண்றோம். சூரியன்னா சாட்சா சவித்திரு மண்டல மத்தியவர்த்தின்னு நாம பெருமாளை தான் தியானிச்சிருக்கோம். அது அவனுடையதான இடம். அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்ப என்ன பண்றான்னா, அந்த ராட்சசாள் எல்லாம் சூரியன் உதிக்கின்ற வேளையிலே அவனோட கூட சண்டை போடுறான். இப்போ அந்த வரத்தை அங்க கொடுத்தாரோ இல்லையோ, உடனே அதுக்கு ரட்சணை பண்ணணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணாருனார், யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றாளோ அதுல அர்க்கியம் விடுறாளே, தா ஏதா ஆபோ வஜ்ரி பூத்வா, அந்த ஒவ்வொருத்தனும் ஆத்துல ஒரு சின்ன குழந்தை நேத்திக்கு பூனல் போட்டதுல ஆரம்பிச்சு வயசானவர் 90-92 வயசானவர், அவர் விடக்கூடிய அர்க்கியம் பர்யந்தம் அது தா ஏதா ஆபோ வஜ்ரி பூத்வா, அது அவளுக்கு அந்த தீர்த்தமே ஒரு வஜ்ரம் போலே ஆகி மந்தே ஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி. இந்த அசுராள் சூரியனோட கூட சண்டை போட்டு இருக்கக்கூடிய அசுராள ஒவ்வொருத்தனையுமா தள்ளி அது மந்தேஹாருணம்ங்கிறதான ஒரு தீபத்துல போய் தள்ளி விடுறதான். மறுபடியும் அவள்லாம் சாயங்காலம் அது வரத்துக்குள்ள அவ அசம்பிள் ஆயிடுறா, சேர்ந்துடுறா.
மறுபடியும் சூரியனோட சண்டை போடுறா. அப்போ நாமும் சாயங்கால வேளையில மறுபடியும் அர்க்கியம் கொடுத்து இதை பண்றோம். இப்ப வேதம் அதோட நிறுத்தல. இப்ப 2 விஷயம் இங்க. நாம அர்க்கியம் பண்ண உடனே எல்லாரும் ஒரு ஓம் பூர்புவஸ்வஹான்னு சொல்லி ஆத்ம பிரதட்சணம் ஒண்ணு பண்ற வழக்கம். தாயே தாபோ வஜ்ரி பூத்வா மந்தேஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானமவதூன்வந்தி. யாரோ யாரோடைய சண்டை போட்டுட்டு இருக்கிற பொழுது ஒருத்தனுக்கு பட்சபாத்தமா நாம போய் அவரை அடிச்சதுங்கிறதான பாப்பம் ஏற்படுமா? அதனால வேற எங்கேயும் விகிதமா இல்லாத, வேற எங்கேயும் விதிக்கப்படாத ஆத்ம பிரதட்சணத்தை இப்படி எல்லா புறத்திலையும் நாம தீர்த்தத்தை மேல சரிக்கிறோமே, ஆத்ம பிரதட்சணம் அதை பண்ணிட்டு எல்லா பக்கத்தையும் திரும்புறோமே. அது என்னன்னா எல்லா சமுத்திரங்கள்லயும் போய் அந்த பாபத்துக்காக ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததான். தீபே பிரக்ஷிபந்தி யத் பிரதக்ஷிணம் இப்ப என்னன்னா, இப்ப சந்தியாவந்தனத்தை 10 மணிக்கும் 11 மணிக்கும் பண்ணா சண்டையெல்லாம் முடிஞ்சு அவர் பாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற பொழுது இப்ப அவரை போய் காப்பாத்தினதா ஆகுமா? இது ஒண்ணு. 2வது விஷயம், அதுக்கு நம்ம இப்படிலாம் எல்லாத்துமே சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு சண்டை முடிஞ்சு போயிருக்கும், அதனால நாம இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணாட்டா தேவையில்ல அப்படின்னு விட்டுடுவோம். நாம பண்ற சந்தியாவந்தனம் அர்க்கியம் கொடுக்காட்டா தேவையில்ல, ஏன்னா அங்க எல்லாமே மேட்சே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா நாம என்னத்தை போய் பண்ணறது? இப்படியேதான் நம்மளுக்கு தோணி போயிடுறது. அப்படி இல்ல அது. அதனாலதான் இதே வெங்கடாத்வரி இன்னொரு இடத்துல கூட இதுக்கு பதில் சொல்லும் பொழுது சொல்றார், ஒருவேளை அவளுக்கு அசக்தினால யாரும் வேண்டான்னு அந்த வேளையில பண்ணாமல் இருக்க மாட்டா. சக்திஹீனத்வாத்து அவ ஒருவேளை பின்னாடி பண்ணா கூட அதுக்கு பிராயச்சித்தாதி கர்மாக்கள் இருக்கேன்னு சொன்னா. அதனால சந்தியாவந்தனத்தை உச்சிதமான வேளையில பண்றது, எம்பெருமான தியானிக்கிறதாக ஆகிறது. நம் எம்பெருமான் இருக்கக்கூடியதான திரிதாம்னே பஞ்சஹேதையே, திரிதாமான்னு பெருமாளுக்கு பெயரோ இல்லையோ, அது க்ஷீராப்தியில பெருமாள் எழுதி இருக்கான், ஸ்ரீவைகுண்டத்துல எழுதி இருக்கான், அதே மாதிரி சூரிய மண்டலத்துல எழுதி இருக்கான், அவனுடையதான இடம். அதனால அதுக்கு நாம நிச்சயமா அந்த சூரிய மண்டலத்துல சூரிய தேவதைக்கு நாம ஒரு பக்ஷபாத்திகளா இருந்துட்டு அவனை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடியதானது இது. அப்படிங்கிற காரணத்தினாலேயும் அவசியமாக நாம சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும். சந்தியாவந்தனத்தை பண்றது அது எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியறது. அதுல நிச்சயமா காயத்ரி உபாசனை, காயத்ரிங்கிறது சாட்சாத் எம்பெருமானையே சொல்லக்கூடியதான மந்திரம். காயத்ரிங்கிறது ஒரு தனி தேவதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் சாட்சாத் எம்பெருமான சொல்லக்கூடியது. அது நமக்கு இருக்கிறதா நகாயத்ரியா பரோ மந்திரஹா, காயத்ரிய காட்டிலும் பரமமானதான ஒரு மந்திரம் கிடையாது. அதனால அவசியமா காயத்ரி ஜபம் பண்ணணும். அது யாவத் சக்தி அவ பண்ணணும். ஒரு 10 காயத்ரியாவது பண்ணணும், நிச்சயமா பண்ணணும். அது அந்த புத்தி வந்துடும். நாம சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கறதான ஒரு பிரவருத்தி வரணும். வருது எல்லாம் பெருமானுடைய அனுகிரகத்தினால. இந்த காலத்துல நிறைய பேர் பண்ணதான் பண்றா, பண்ணாதவா பண்றவா பண்ணிட்டு இருக்கிறது என்னைக்குமே இருக்கு. ஆனால் பண்ணாதவா பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியறது. அதுல 10 காயத்ரியாவது பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இவ்வளவு நாளா 10 தானே பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு 28வது பண்ணலாம்னு தோணும். அதுக்கப்புறமா அதெல்லாம் அது ஸ்திர பிரதிஷ்டிதமாக ஆகிறதையும் நாம பார்க்கிறோம். அதனால காயத்ரியாதிகளை அவசியமாக நாம பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சந்தியாவந்தனத்தினுடையதான ஆவசியகத்தையை தெரிவித்தது. ஆனா சந்தியாவந்தனம் அதுக்கப்புறமா சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான கிரியா கலாபங்கள் நிறைய இருக்கு. நாம சந்தியாவந்தனம் பண்ண பிறகு அவசியமா அதுக்கப்புறமா தேவரிஷி காண்டரிஷி பித்திரு தர்ப்பணம், இன்னும் அந்த கர்மாக்கள் எல்லாம் ஆதார சக்தியாதி தர்ப்பணங்கள் எல்லாம் இருக்கு. பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும்னு இருக்கு. பிரம்ம யஜ்ஞம் ஒண்ணுக்கு மாத்திரம்தான் வேதமே எப்படி பண்ணணும்னே சொல்லி கொடுத்தது. பிரம்ம யஜ்ஞேன யக்ஷ்யமான அது ஒண்ணுக்கு மாத்திரம்தான், அதாவது எப்படி பண்ணணும்னே சொல்லி கொடுத்தது. நீங்க திரிராச்சா மேத்விப்பரிமிருஜ்ய சக்ரது பஸ்புருஷ் எப்படி பண்ணணும், கால் மேல காலை போட்டு கிராமத்துக்கு வெளியில அச்சதிர் தர்ஷபுதீச்சாம் பிராகுதீச்சாம்னு மொத்தமா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது. அது ஒரு இது முழுக்க சொல்ல முடியல, பிரश्னம் முழுக்க சொல்ல முடியல அப்படின்னா யாவத் சக்தி அனுவாக்கமோ ஏதோ ஒண்ணு சொல்லுங்கோள்னு சொல்லிட்டு அது அவசியமாக பண்ண வேண்டியதான ஒரு கர்மா. இது பண்ணின பிறகு அவசியமா மாத்தியானிக்கம் பண்ணி ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உபன்யாசம். சந்தியாவந்தனம், ஆராதனம், ஆகாரம், இது 3த்துக்குமாகத்தான் ஏற்பட்டது. ஆராதனம்
ஆராதனை எப்படி பண்ணணும்ங்கிறது ஒரு பக்கம். இது நித்தியம்ங்கிறதான கிரந்தம் பாஷ்யக்காரர் அனுகிரகிச்சிருக்கார். அதே மாதிரி கூரத்தாழ்வான், பராசர பட்டர், நஞ்சியர் இவாள்லாம் நித்தியம்ங்கிறதான கிரந்தம் அது அந்த கிரமத்துல அவ காண்பிச்சிருக்கா. சுவாமி தேசிகன் அந்த கிரந்தங்களை எல்லாம் எடுத்து கையாண்டு இருக்கார். சுவாமி தேசிகனே நித்திய கிரந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்காராம். ஆனா என்ன விஷயம்னா, இதுல எப்படி ஆராதனம் பண்ணணும், அந்த கர்மால முக்கியமானதான விஷயம் என்னது அப்படின்னா ஆராதனம் பண்ணணுங்கிறது. எப்படி பண்றது, விஸ்தாரமா பண்றது அது வேற, அலங்கார தளிகை என்னென்னமோ அதெல்லாம் வேற. ஆனால் அவசியமா ஏதோ நமக்கு தெரிந்த அளவுல நம்மாத்து பெருமாளுக்கு ஒரு ஆராதனம். என்னன்னா இந்த ஆராதனம் இருக்கு, அதுதான் முக்கியமான கர்மா. அதுக்காகத்தான் அதுதான் அங்கின்னு பெயர், அதுக்கு யாகம்னு பெயர், அதுதான் யாகம். அப்போ நாம ஆராதனம் பண்ணோமானா நித்தியம் யாகம் பண்ணவாளா. அன்னைக்கு நான் அடையன் எப்ப பார்த்தாலும் சொல்ற வழக்கம், நம்ம பெருமாளுக்கு அர்க்கியம் வெறுமை ஆத்துல சொல்லுவா அர்க்கியம் பாத்தியமாவது சமர்ப்பிச்சுடணும் அப்படின்னு. ஆனா நமக்கு இருக்கிற இதர கிரியா கலாபம் கார்த்தால எழுந்துக்கிறதே 7 மணி. அதுக்கப்புறமா அந்த பேப்பரை படிக்காம நம்மளால ஒரு காரியமும் பண்ண முடியறது இல்லை. அந்த பேப்பரை படிச்சு அது 8-8:15 வரைக்கும் ஆயிடுறது. அதுக்கு அப்புறமா தான் அவசரம். எதுல அவசரம் அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்றதுலயும் ஆராதனத்திலையும் அவசரம். அப்ப உடனே அர்க்கியத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கும், பெருமாளுக்கு அர்க்கியம் சமர்ப்பியாமி பாத்தியம் சமர்ப்பியாமின்னு அப்படின்னு சொல்ற வழக்கம். நம்ம அர்க்கியம் எங்க போனாலும் டைவடிச்சு காட்சி பிடிச்சிப்பார் பெருமாள். பாத்தியம் எங்க சேர்ந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய திருவடியை நீட்டிப்பார் பெருமாள். அர்க்கியம் பாத்தியம் என்னமோ சமர்ப்பிக்கிறான் பாவம் அப்படின்னு. இப்ப என்னன்னா அந்த மாதிரியாவது கொஞ்ச நாள் பண்ணோமானா பெருமாள் நியத்தமா அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிக்க கூடியதாக இருக்குமானா இவனுக்கே பெருமாள் உள்ள இன்னும் கொஞ்சம் கூட நன்னா பண்ணணுங்கிறதான புத்தியை அவன் சங்கல்பிப்பான். எல்லாமே அவன் சங்கல்பத்தினால நடக்கக்கூடியதுதான். ஏன்னா பல பேர் நாம திரும்பி பார்த்தோமானால் நாம எப்படி இருந்தோம் இன்னைக்கு இப்படி இருக்கோம்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும், எல்லாருடையதான ஜீவிதத்திலேயும். அதனால பல விஷயங்களை நாம அதனுடைய காரண கலாபங்களை எல்லாம் ஆராய வேண்டியது இல்லையா. அதனால அவசியமா பண்ணணுமா. நம்ம பெரியவா என்ன சொன்னா, நீ எத்தனையோ ஆராதனம் பண்ணு, ஆனால் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம். அத்தனை விதமான ஆராதனங்கள்லேயும் விஷ்ணுவினுடைய ஆராதனம் அதுதான் வசத்தியானது, ஆராதனம் பரம். ஆனா தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம்னா அந்த ததீயாளான பாகவதாள ஆராதிக்கிறதுங்கிறது இன்னும் சிரேஷ்டம். ஆனா ஆராதனங்கள் எத்தனை விதமானதான ஆராதனம் உண்டோ, எத்தனை விதமான தேவதைகள் உண்டோ, எத்தனை விதமானதான பூஜைகள் உண்டோ, அத்தனை பூஜா புனஸ்காரங்கள்லேயும் பகவத் பூஜை அப்படிங்கிறது தான் வசத்தியானது அப்படின்னு. இது எப்படி ஆராதனம் பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமா எல்லாத்தையும் ஆராதனம்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியக்கூடியதான ஒரு ஸ்லோகம். என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு ஆராதனை பண்ணும். எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு ஆராதனை. என்ன தீர்த்தம் கிடைக்காம போயிட போறதா, ஏதாவது ஒரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுவா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அதனால எங்காத்து பெருமாளுக்கு இன்னைக்கு வெறும தீர்த்தம் தான் சுவாமி அப்படின்னு. ஆனா பெருமாள் ஜாகிரதையா தான் பேசியிருக்காரு அந்த பாசுரத்துல, அந்த ஸ்லோகத்துல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஆஹா எம்பெருமானே, எனக்கு உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்ல பாத்தியான்னு, அவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு ரொம்ப ரொம்ப கிளேசப்பட்டு உனக்கு இதுதானே கொடுக்க முடிஞ்சதுங்கிறதான அத்தியந்த ஒரு பக்தி புரஸ்சரமா அந்த தீர்த்தத்தையோ பத்திரத்தையோ புஷ்பத்தையோ கொடுக்கும். எல்லாம் பண்றதுக்கு வல்லமை இருந்து சக்தி இருந்து தனம் இருந்து எல்லாம் இருந்துண்டும் எங்க பெருமாளுக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு அப்படின்னு பண்ணியானா அது பக்தியா, அது ஆராதன கணக்குல ஆகுமாங்கிறதான கேள்விகள் எல்லாம் உண்டா. அதனால யோமே பக்தியா இந்த ஸ்லோகம் பாருங்க, அந்த ஸ்லோகம் யோமே பக்தியா பிரயச்சதி. உத்தரார்த்தத்திலேயும் ததகம் பக்தி உபாகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனா. ரொம்ப ஜாக்கிரதை, இந்த ஸ்லோகத்தை உதாரணமாவே சொல்ல முடியாது போல இருக்கு. ஏன்னா ததகம் பக்தி உபகிருத்தம், மறுபடியும் அவன் பக்தியோட எடுத்துட்டு வந்து கொடுத்ததான அதை பிரயதாத்மனஹா, அந்த யதாத்மாவா இருந்துண்டு அவன் கொடுத்ததனுடையதான அந்த பக்தியால கொடுக்கப்பட்ட பத்திர புஷ்பாதிகளை எல்லாம் எடுத்துக்கிறேன்னு பெருமாள் சாய்க்கிறார். நமக்கெல்லாம் அந்த யதாத்மத்துவம் உண்டா? நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பக்தி உண்டா? ஏன
வெறும் பத்திரமோ புஷ்பமோ கொடுக்கிற பொழுது எம்பெருமான் சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியுமாங்கிறத யோசிக்கணும். ஆனால் அதையாவது நாம சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு ஏதாவது ஒரு புஷ்பத்தை எடுத்துன்னு வந்தாவது சமர்ப்பித்து அர்க்யபாத்தியம், ஒரு புஷ்பம், ஒரு நீராஜனம், அதுக்கப்புறமா ஒரு நிவேதனம், இதையாவது பண்ணணும். அது முதல்ல அந்தர் யாகம் ஒண்ணு பண்ணணுமா, அதுக்கப்புறமா பகிர் யாகம்னு இதை பண்ணக்கூடியது. அதுக்கு ஸ்லோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு விதமானதான மந்திராசனம் முதலியதான ஆசனங்கள்ல பண்ணக்கூடியதான கிரியா கலாபங்கள், அதுல சொல்ல வேண்டியதான ஸ்லோகங்கள், இதெல்லாம் விஸ்தாரமான ஆராதனை. இதையாவது பண்ணணுமா? அந்த ஆராதனத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆராதனத்துல 3 அம்சம் சேர்ந்து இருக்கணுமா. எப்படின்னா, பெருமாளிடத்துல மரியாதையோட அதை பண்ணணும், பெருமாளிடத்துல பயத்தோட பண்ணணும், பெருமாளிடத்துல பிரீத்தியோட பண்ணணும். மரியாதை, பயம், பிரீத்தி, இது 3ஓடையும் சேர்ந்து ஆராதனை பண்ணணும். எங்க பெருமாள் குழந்தை, அதனால அவருக்கு என்ன பண்ணாலும் தேவையில்ல அப்படின்னு மாத்திரம் பண்ண முடியாத. வெறும் பிரீத்தி மாத்திரம் போறாதான் இல்லையானா, அவர் எங்கேயோ இருக்கக்கூடியவர் பரமாத்மா, அவருக்கு நான் என்ன கொடுக்கறது, அதனால நான் கொடுக்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வெறும் பீதி மாத்திரம் போறாதா. இல்லையானா மரியாதை மாத்திரம் போருமான்னார். எப்படி 3 கலந்ததா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னார், யதா யுவானம் ராஜானம் யதா சமதஹஸ்தினம் யதா பிரியாதிதிம் யோக்யம் பகவந்தம் ததா அர்ச்சயேத். பகவந்தம் ததா அர்ச்சயேத், எம்பெருமான அந்த மாதிரி அர்ச்சிக்க வேண்டும். எந்த மாதிரின்னார், யதா யுவானம் ராஜானம். ஒரு ராஜா வந்தானால் அவனிடத்துல நாம எவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருப்போம். சாதாரணமா இந்த காலத்துல எல்லாம் ராஜா அப்படின்னு சொன்னா அவரை பார்க்கறதுக்கு போகக்கூடியதான வேஷம் என்ன, அவரை நாம பார்க்கறதுக்கு போகக்கூடியதான ஒரு பந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி யதா யுவானம் ராஜானம். ராஜா கூட ஒத்துண்டுவாளோ என்னமோ, இந்த யுவராஜாக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவாள். அதனால யுவானம் ராஜானம், அது யுவானம்ங்கிறத விசேஷமா கூட வச்சுக்கலாம். யதாச்ச மதஹஸ்தினம். மதஹஸ்தி, மதம் கொண்ட யானையா இருந்ததுன்னா அதை பார்த்து எப்படி பயப்படுவோமோ அந்த மாதிரி பயத்தோட பெருமாளை அருகில போய் உபச்சாரங்களை சமர்ப்பிக்கணும். ஆனா அதே இடத்துல பிரீத்தி எப்படி இருக்கணும்னா, யதா பிரியாதிதிம் யோக்யம். யோக்கியமான பிரியாதிதி, ரொம்ப பிரியமானவர். ஆனா நம்மளை காட்டிலும் 20-30 வயசு சின்னவரா இருந்தா அவரை நாம அப்படி கொண்டாட மாட்டோம். அவர் பிரியாதிதி, அவர் யோக்கியமானதான அத்தனை விதமான உபச்சாரங்களுக்கும் யோக்கியமானவர். நல்ல அதிதியானவர், பிரியமான அதிதி, யோக்கியமான பிரியாதிதியா இருந்ததுன்னா அவருக்கு எவ்வளவு பிரீத்தியோட கூட எத்தனை காரியங்களை அவருக்காக பண்ணுவோம், மற்றவாளுக்கு பண்ண மாட்டாத காரியங்களை. இப்படி பிரீத்தி என்ன, பயம் என்ன, மரியாதை என்ன, இது 3ம் கலந்து எம்பெருமானை நாம் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுற பொழுது பத்திரம், புஷ்பம், பலம், தோயம்ங்கிறதோட கூட சேர்ந்து பண்ணும். ஆனா மறுபடியும் நாமோ எல்லாரும் ஏதோ ஒரு புஷ்பமாவது சமர்ப்பிக்க சொன்னார் அப்படிங்கிற காரணத்தினால நாமும் புஷ்ப சமர்ப்பிக்கணும். முக்காவாசி பேர் கார்த்தால வாக்கிங் போறதே பக்கத்தாத்துல எதிர்த்தாத்துல இருக்கிற பூக்களை பறிக்கிறதுக்கு தான். அதை பறிச்சு நம்ம ஆத்துல பெருமாளுக்கு நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டா, இருக்கிற புஷ்பங்கள் முதல்ல வெளிப்புறமா இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதுலயே வெளுப்பான புஷ்பங்கள், வாசனை மிக்கதான புஷ்பங்கள், நல்ல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடியதான புஷ்பங்கள்ங்கிறதெல்லாம் காண்பிச்சா. அது மாத்திரம் இல்ல, உத்தமம் ஸ்வார்ஜிதம் புஷ்பம், அதுக்கு ஸ்லோகமே பண்ணா. நாமோ ஸ்வார்ஜிதமானதா இருக்கக்கூடியதான புஷ்பம், அந்த மாதிரியான புஷ்பம், அதுக்கேத்த மாதிரி பலன்கள் எல்லாம் உண்டுன்னு சொன்னான். ஆனா இந்த வெளியில இருக்கக்கூடிய வெளுப்பும் சிவப்புமா இருக்கக்கூடிய புஷ்பங்களை மாத்திரம் இல்ல, ஆழ்வார் ரிக்கெஜு சாமனான் மலர் கொண்டு, இந்த 4 தான் மந்திர புஷ்பம்னு சொல்றோம் பாருங்க. ரிக்கெஜு சாமனான் மலர் கொண்டு உனபாதம், நான் அவைகளை கொண்டு உனக்கு நான் பூஜிக்கணும். ஆனா ஆழ்வார் காண்பிக்கிறார், பெரியாழ்வார், அன்றெனக்கு அவை தத்துருமாகில் அன்றெனக்கு அவை பட்டினினாளேன்னு. ஒருவேளை அது பண்ண முடியாமல் போச்சுன்னா பகவத் ஆராதனம் பண்ணல பின்ன எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு அன்றெனக்கவை பட்டினினாள். அதாவது நாம் உண்டது சாப்பிட்டதுங்கிறது என்னைக்குன்னார், ஆராதனம் பண்ண பிறகுதான் அந்த சாப்பிட்டதாக கணக்கா, அதுதான் அன்னமாம். அதனால அன்றெனக்கவை பட்டினினாளேன். அப்ப என்ன புஷ்பங்கள்னார், வெளியில கிடைக்கக்கூடிய புஷ்பங்கள், சுவார்ஜிதமான உத்தமமான புஷ்பங்கள் முதலியன,
ஆனால் ரிக்யஜுஸ் சாம நான்மலராகிற புஷ்பங்கள். நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, நல்ல விஸ்தாரமா ஆராதனை பண்றோம். ஆனா மனசு முழுக்க வன்மம், மனசு முழுக்க கோபம், வேண்டாத விஷயங்கள்ல சிந்தனை. இந்த ஆராதனை பண்ணி சாப்பிட்டு அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மனசு முழுக்க இன்னொருத்தனை அழிக்கிறதுல இருக்கக்கூடியதாக இருக்குமானா அந்த ஆராதனம் சிறக்காது. அந்த ஆராதனம் எவ்வளவுதான் நாம பண்ணாலும் அது எம்பெருமானுக்கு உள்ள முகக்காது. ஏன்னா நாம பண்றக்கூடிய ஆராதனம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லவனாக ஆக்கும். ஒவ்வொரு நாள் ஆராதனமும் வாழ்க்கையில இத்தனை நாள் ஆராதனை பண்ணோம், இன்னும் கொஞ்சம் உயரணும் அப்படிங்கிறதான ஒரு பாவனை ஹிருதய புரஸ்சரமா வரணும், ஹிருதயத்திலேருந்து வரணும். அதனால அந்த ஆராதனத்தை பண்றாளாம். எப்படி பண்ணான், என்னென்ன புஷ்பங்கள்னார். நாமும் ரிக்யஜு சாம நான் மலர் கொண்டு அப்படின்னா நான் மலர் 4 புஷ்பம்னார். நம்ம பெரியவா 4 புஷ்பம் மாத்திரம் போராது, குறைஞ்சபட்சம் 8 புஷ்பமாவது வச்சுக்கோ அப்படின்னு. பெருமாளை ஆராதனை பண்ண போறச்சே குறைஞ்சபட்சம் 8 புஷ்பமாவது வச்சுக்கோ. ஆண்டாள் பாசுரம் 5வது பாசுரத்துல இதை காண்பிக்கிறாள். மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் மலர் தூவி தொழுது. ரிக்யஜு சாமனான் மலர் அப்படிங்கறதெல்லாம் தூமலர். ஆனா ஆண்டாள் தூயோமாய் தூமலர் தூவி தொழுதுன்னா, எது தூயோமாய் வந்து தூமலர் தூவு தொழுதல் அப்படின்னா, நீ ஆராதனத்துல சொல்லக்கூடிய இந்த ரிக்யஜு சாமாங்கிறதான மந்திர புஷ்பங்கள் இருக்கே, அவைகளே கூட இந்த 8 புஷ்பங்களோட கூட சேர்ந்திருக்கணும். ஆந்தரிகமானதான புஷ்பம், சிவப்பும் கருப்பு வெளுப்புமா இருக்கக்கூடிய புஷ்பங்கள் பகி புஷ்பம். ஆனா என்ன புஷ்பங்கள் அப்படின்னா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹா. அஹிம்சை அப்படிங்கிறது முதல் புஷ்பம். அஹிம்சா சிந்தனையோட பூரா ஆராதனை பண்ணணும்னு அர்த்தம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா. அஹிம்சா அதே மாதிரி புஷ்பம் இந்திரிய நிகிரஹா புலனடக்கம்ங்கிறது. அப்புறமா சர்வபூத தயா புஷ்பம் அஹிம்சைங்கிறதான எல்லா பூதங்களிடத்திலேயும் ஹிம்சை பண்ணாதிருத்தல் சர்வபூத தயா புஷ்பம். பெருமாள் காண்பிக்கிறார் இருக்கிற புஷ்பங்கள்ல ரொம்ப முக்கியமானது தயா புஷ்பம் விசேஷதா, தயையோடு இருத்தல், கருணைங்கிறதான புஷ்பம். ஞானம் புஷ்பம் தப புஷ்பம், தியானம் தபஸ் தியானம் புஷ்பம் ததைவச. அதனால 7 புஷ்பமாச்சு. 8வதா காண்பிக்கிறார் சத்தியம் அஷ்டவிதம் புரோக்தம் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத். சத்தியம்ங்கிறதான புஷ்பம். ஆக அஹிம்சா, இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயை, அதே மாதிரி க்ஷமா, ஞானம், அப்புறமா தபஸ், தியானம், சத்தியம். இந்த 8 விதமானதான குணங்கள், இந்த குணங்களாகிற புஷ்பங்களை கொண்டு ஆராதனம். அதான் தூயோமாய் வந்து தூ மலர் தூவி தொழுதல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான குணங்களை எல்லாம் கொண்டு எம்பெருமான ஆராதனம் பண்ணணும். ஆராதனம் பண்ற வேளையில சாட்சாத் சுவாமி தேசிகன், அதாவது எந்த இடத்துல எம்பெருமான் இருக்கானோ அந்த இடத்துல ஆச்சாரியாள் எழுந்தருளி இருப்பாள். அதனால ஆச்சாரியன் இல்லாம பெருமாள் எங்க ஆச்சாரியன் எழுதி இருந்தாலும் பெருமாள் அங்க உள்ள முகப்பான். பெருமாளுக்கு ஒரு ஆராதனம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நாம கண்டாவதாரம் அப்படிங்கிறதுனால சாட்சாத் சுவாமி தேசிகனுடையதான அவதாரம். அதான் சுவாமி தேசிகன் எந்த ஒரு கண்டையினுடைய அவதாரமோ அந்த கண்டாநாத புரஸ்சரம் நாம அந்த ஆராதனத்தை அவசியமாக பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஆச்சாரியனின் சாமீபத்துல இந்த மாதிரியான குணபுஷ்பாதிகளை எல்லாம் கொண்டு எம்பெருமான சந்தியாவந்தனாதிகளை எல்லாம் பண்ணி சுத்த மனஸ்கால ஆராதனம் பண்ணா இப்போ யாகமாச்சு. ஆனா அதுக்கப்புறமா அனுயாகம், அதுக்கப்புறமா சாப்பிடுறது. பகவன் நிவேதித்தமா அன்னம்னாலே எம்பெருமான்னு அர்த்தம். அன்னம் இப்ப அடுத்தது ஆகார நியமமா சாமி சாய்க்க போறார். ஆனா அன்னம் அப்படின்னு சொன்னாலே, அதாவது அத்யதே ஹெத்திச்ச பூதானி
தஸ்மாதன்னம் ததுச்யத இதி. அத்யதே இதி அன்னம், அத்தீதி ச அன்னம். அதனால எது அன்னம்னா சாட்சாத் எம்பெருமான் தான். அது உபனிஷத் விஷயம். அது அதனால அந்த அன்னத்தை பகவன் நிவேதித்தமான அன்னம், பகவன் நிவேதித்தமா இல்லாததான அன்னமா இருந்ததுன்னா அது பிரயோஜனம் இல்லையா? எப்படின்னா சுவாமி பெருமாள் கீதையில காண்பிக்கிற பொழுது தயிர் தத்தான் அப்பிரதாயைபியோ யோ புங்கே தேனையேவ சஹா. இந்த லோகத்துல எதெல்லாம் நமக்கு பெருமாள் அனுகிரகிச்சிருக்கானோ அதெல்லாம் அவனிட்ட வழக்கா இருக்கக்கூடிய தேவதைகள் அனுகிரகத்தினால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தைஹி தத்தான், அவ மழை பெய்யறா, பூமியில விளையிறது, அந்த விளைந்ததை கொண்டு நாம ஆத்துல அன்னத்தை பண்றோம். அதனால அவளுக்கு நிவேதனம் பண்ணாமல் இருந்தால் இது பெரிய திருட்டுன்னு விட்டார் பெருமாள். தயிர் தத்தான் அப்பிரதாயைபியோ யோ புங்கே தேனையேவ சஹா. அதனால எதை நாம சாப்பிடுவோமானாலும் அத பகவனுக்கு மானசிகமாவது அதை நிவேதனம் பண்ணணும். அப்படிங்கிறதுனால அந்த நிவேதித்தமான அன்னத்தை நாம சாப்பிடுறது யாகம். இப்போ நாம யோகத்துல ஆரம்பிச்சோம், கார்த்தால வேளையில தூங்கி எழுந்துக்கிறதுங்கிறது அது எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்றது, சந்தியாவந்தனம் பண்றது, அதுக்கப்புறமா யாகம்னு சொல்லப்படக்கூடியதான ஆராதனம் பண்றது, அதுக்கப்புறமா அனுயாகம்னு பண்ணக்கூடியதான இந்த நம்ம பகவன் நிவேதித்தமான அன்ன அசனம் அப்படிங்கிறதாக சொல்லி பகல் பொழுது முதலியவைகள் எல்லாம் கூட பகவத் விஷயகமான கிரந்தாதிகளினுடைய பரிசீலனம், அவைகளையே அனுபவிக்கிறது, அல்லது பிறருக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்குமானால் இவற்றையெல்லாம் அவளுக்கு தெளிவிப்பதுங்கிறதாக சொல்லி நாமும் காலத்தை கழிக்கணுங்கிறதாக சொல்லி இருக்கா. ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சோர பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம். அப்படி இதுல ஒண்ணு கூட உருப்படி இல்ல. ஆனா காலோ கச்சதி தீமதாம், விஷயம் தெரிந்த ஞானிகளினுடைய காலம். பிராத்தர் தியூத பிரசங்கேன, கார்த்தால வேளையில எழுந்து சொக்கட்டா நாட்டத்தை பத்தி பேசுறாளாம். பேசுறதே சொக்கட்டா நாடுறத பத்தி. மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா, பகல் வேளையிலேயானா ஸ்திரீய பற்றி பேசிட்டு இருக்காளாம். ராத்திரௌ சோர பிரசங்கேன, ராத்திரியானா திருடனை பத்தி பேசிட்டு இருக்காளாம். ராத்திரி வேளையில திருடு, கார்த்தால வேளையிலையான சொக்கட்டா நாட்டம், இன்னொன்னு ஸ்திரீய பற்றி. இது என்னது? இது யாரோ காலோ கச்சதி, யாரோ ஒரு துர்குணம் கொண்டவனுக்கான் காலோ கச்சதி தீமதாம். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்னமோ ஒரு தாத்பரியம் இருக்கு. என்னன்னா கார்த்தால வேளையில பிராத்தர் தியூத பிரசங்கேன அப்படிங்கிறதுனால தியூதத்தை பிரதானமா, சொக்கட்டா நாட்டத்தை பிரதானமா கொண்டு வந்திருக்கக்கூடிய மகாபாரதத்தை பற்றி அவ விசாரிச்சுட்டு இருப்பாளா. மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா, ஒரு ஸ்திரீயை கொண்டே அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஏற்பட்டிருக்கக்கூடியதான இன்னொரு கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். அதனால ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காளாம். ராத்திரௌ சோர பிரசங்கேன, ராத்திரி வேளையில இருட்டுல போய் திருடனை பத்தி பேசுவாளோ. ஆனா நாமோ நம்ம ஹிருதயம் கவர் கள்வன், எதை வச்சாலும் எல்லா ராத்திலேயும் இருக்கக்கூடியதான தயிர் வெண்ணெய் முதலியதெல்லாம் உண்ணக்கூடியவன், அதுலேயும் யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிடுறதுல ஆசை கொண்டவன். அதனால பாகவதாதி பாகவத கதைகளை பேசிட்டு இருப்பாளா. அதனால ராத்திரவு சோர பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம்னு இந்த மாதிரிதான் நாம் காலத்தை கழிக்க வேண்டும்னு நம்ம பெரியவாளினுடையதான அபிப்பிராயம். அதனால கார்த்தால ஆரம்பித்து ராத்திரி பர்யந்தம் என்னென்ன கிரியைகள் உண்டோ அவையெல்லாம் அவன் உள்ள உகப்பிற்காக அவன் அனுகிரகித்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்களினுடையதான கிரந்தங்களின் துவாரா என்ன உண்டோ அந்த காரியங்களாகவே நாம் பண்ண கடவம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் காண்பித்து நம்ம பெரியவர்களும் இந்த மாதிரி நடந்து காண்பித்தார்கள். அத யதாமதி யதா காலம் அதை காட்டிலும் கிஞ்சித் விஜப்தம். அதனால இதுல இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதாக பிரார்த்தித்து நிறுத்திக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இதுவரை தினசரி அனுஷ்டானம் என்ற தலைப்பிலே நாம் உபன்யாசத்தை கேட்டோம். இந்த தினசரி அனுஷ்டானங்களை முறையே ஒரு ஆச்சாரியனிடம் காலக்ஷேபம் செய்து அவற்றை நம் வாழ்வில் கடைபிடிப்பது மிகவும் அவசியம்.
இந்த உபன்யாசத்தை நமக்காக சாதித்தருளிய உழப்பாக்கம் ஸ்ரீ உவே தேவநாதாச்சாரியார் சுவாமி அவர்களுக்கு அடியோங்களுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மங்களில் ஒன்றான ஆகார நியமம் குறித்த உபன்யாசத்தை நாம் கேட்கலாம்.